இந்த மிதுன லக்னத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணும், அவங்க நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு கடவுள் கண்ணுல காட்சி கொடுத்தாரு, கடவுள் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு இந்த தெய்வத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் தான் எனக்கு எல்லா நன்மைகளையுமே கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அதே வாய் என்ன சொல்லும், "ச்சே, கடவுளே கிடையாதுப்பா, நான் எது கேட்டாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த கடவுள்லாம் சும்மா" அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இந்த மிதுனத்துல சனி பகவான் இருக்கிறவங்க இரண்டு விதமான மன போராட்டங்களை சந்திக்க கூடியவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு, நிறைய நெகட்டிவ் திங்கிங் இருக்கும். இது மட்டும் நமக்கு மட்டும் நடந்துருமா, அப்படி இப்படி இப்படின்பாங்க. அப்புறம் கடவுளே நீதான் நீதான் எனக்கு எல்லாம் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனசு அப்படியும் வேண்டிக்கும். அப்போ அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அடுத்தவங்க கேள்வி கேட்கும்படியான ஒரு நடவடிக்கைகள் அவங்களுடைய எண்ணங்கள்ல செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த மிதுன லக்னத்துல சனி பகவான் இருந்தா கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். அவங்களுக்கு ஜெனட்டிக் சம்பந்தப்பட்ட ஏதாவது வியாதிகளோ அல்லது பழக்க வழக்கங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தேவையில்லாத பெயர் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுத்தும். அது ஒரு பொய்யான ஒரு தெய்வ நம்பிக்கை அல்லது ஒரு பொய்யான அப்பா பார்க்கும்போது அவர் தான் எல்லாமே, எனக்கு எங்க அப்பா மாதிரி வராது அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அதுவே என்னன்னா, எங்க அப்பா எதுக்குமே எனக்கு, நான் செய்யறது எதுவுமே எனக்கு செஞ்சு தர மாட்டாரு அப்படின்னு அப்பாவை பற்றி புறம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்துல உண்டு. அப்ப இவங்க நல்லது கெட்டதை இவங்களாலேயே அவங்க கெடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இங்க இருக்கு. அதனால மிதுனத்தை பொறுத்தளவுல சனி பகவான் லக்னத்தில் இருப்பது ஆபத்தானது அப்படின்னு சொல்லலாம்.